வெட்டி வருகிறார்கள் அல்லவா? கொஞ்ச காலம் வெட்டினார்கள் சுவாமி. வெள்ளவாரங்கள் கட்டினார்கள். இப்போது கோவிலை விடுத்தடைத்து விட்டான். என்ன கப்பப்பணத்தை நிறுத்தி விட்டார்களா? பரவாயில்லை சுவாமி. இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றாய்? தடுத்து வரக்கூடிய மரத்திலே ஒரு நாள் இடி விழுந்ததுமையானா அந்த மரமானது எந்த நிலைமைக்கு ஆளாகுமோ? அதோ இரண்டு கண்கள் உடையவன் திடீரென்று சொன்னால் அவன் கண்களை இழந்து விட்டான். எவ்வளவு அவதிப்படலானோ அதை போன்று அவருடைய தலையை அறுத்தல்லாது என்னுடைய சங்கடம் தனியாது சுவாமி. அவருடைய தலையை அறுத்தல்லாது உன்னுடைய சங்கடம் தீராது என்று உரைக்கின்றாய் அல்லவா? என் அருமை செல்வமே, அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆடவர்கள் கையாலே அழியாத வரத்தை வாங்கிவிட்டு சென்று விட்டார்களே சுவாமி. என்ன ஆடவர்கள் கையாலே அழியாத வரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள். அதற்கு மாறாக நான் அவர்களுக்கு சாபம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். சாபத்தை கொடுத்தாய் சொல் பார்க்கலாம். என்னுடைய ஐயாதான் உங்களுக்கு ஈடாக நிச்சயம் என்று சாபத்தை போட்டு விட்டு வந்திருக்கிறேன். புத்திசாலி நல்ல சாபத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால் பெண்களை பிறவி செய்த அந்த தாரதர்களுடைய தலையை அறுத்து வந்தால் என்ன? அப்படி ஆகட்டும் சுவாமி. அப்படி என்று சொன்னால் பகவான் எப்படி பிறவி செய்கிறார் பாருங்கள். 70,000 மாதத்தை பெண்ணாக பிறவி செய்தார். இந்த பகவான் என்ன செய்கின்றார் பாருங்கள். 70,000 மாதுக்களை 7 பெண்களாக பிறவி செய்கின்றார். 70,000 மாதுக்களை 7 பெண்களாக பிறவி செய்கின்றார். என்ன 70,000 மாதுக்கள் 7 பெண்ணாடு பிறவி செய்திருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு 10,000 பலமா? ஆமா ஆண்டவா, பச்சை குழந்தையை சமாளிக்க முடியல. 10,000 பலம் பறிச்ச ஒரு பெண்ணை சமாளிக்க முடியுமா? ஒரு பெண்ணை இப்ப சமாளிக்க முடியும். நான் இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் போல குடி தண்ணி எடுப்பேன்னு சொல்லிட்டு பைப்புக்கு போனேன். எந்த குடி தண்ணி? குடிக்கக்கூடிய தண்ணிமா? அந்த குடி தண்ணிக்கு உடனே நேரம் எங்க பேராத, அதாவது குடிக்கக்கூடிய தண்ணி எடுக்கலாம்னு சொல்லி அதாவது குடத்தை எடுத்துட்டு பைப்பு மூட்டுக்கு போனேன். 12 மணிக்கு தானே? 12 மணிக்கு இல்லம்மா, சாதா பகல தான் காலையில ஒரு 7:45க்கு போறேன். ஆமா எங்க அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அதாவது சோறு சமைக்க கண்டிப்பா தண்ணி வேணும். தண்ணி கொண்டு வந்தேன்னா சோறு ஆக்கி போடுறேன். இல்லன்னு சொல்லியாச்சு நான் இருக்கக்கூடிய பால் அடைஞ்ச பைப்புல பிடிச்சி கண்டிப்பா சோறு வச்சு தந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பதானத்துல ஒரு குடத்தையும் எடுத்து தோல்ல வச்சுட்டு ஆமா அதாவது பைப்படி மூட்டுக்கு போறேன். அங்க ஒரு 3 பைப்பு அதாவது குடத்தை இப்படி பிடிச்சிட்டு நிக்கும். நீ வைக்கணும் இல்லைன்னா நான் வைக்கணும். ஆமா யாராவது இடையில வந்தான்னு வச்சுக்க பைப்பு மூட்டுல போட்டு சமட்டி கொண்டு போடுவேன். நான் பார்த்தேன் 30 ரூபாயை கொண்டு கொடுத்து பக்கத்துல ஒரு கேன் தண்ணி வாங்கி வீட்டுல கொடுத்துட்டேன். அதான் சரி. கொஞ்சம் கழிச்சு போய் பாக்கேன் 13 தையல் இப்படி போட்டு ஏன்னு கேளு. அந்த 3வது ஒருத்தி இருந்தா தெரியுமா? திரும்புங்க. நீங்க ஆல்ரெடி தையல் போட்டுருக்கீங்களே. இல்ல மயமா இது வந்து ரோடு அப்படியே தெரியாம படுத்திருந்தா ஒரு நாய் அப்படியே அடிச்சாடி தண்டவாளம். ஆமா இந்த சைடு ரயில்கிட்ட போனேன் இப்ப காலையில. சரி சரி அப்படியே அந்த சைடுல உள்ள விழுந்து அப்படி ஒரு இருக்கு. ஆமா ஒரு சூட். ஆமாமா எம்மா அதுக்கப்புறம் 13 தையல் ஏன்னு கேட்டேன். அந்த 2 இடி உலகம் சேர்ந்து எம்மா உலக எடுத்து போட்டுட்டாலும் அண்ணன் எனக்கு முதுகுல அடி. ஆனா முதுகுல அடிச்சதுல எனக்கு தலையில தையல்னு சொன்னான். ஆமா பைப்பு மூட்டை புடிங்கி தலையில அடிச்சிருக்கா ஒருத்தி. அப்படியே பெண்கள் சண்டை போடுறாங்க. ஆமாமா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை சமாளிக்க முடியல. ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் இல்ல, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆடவன் சமாளிச்சிட மாட்டான். முடியாது. 10,000 பலம் பிள்ளைக்கு கொடுத்தாக்கி பெலத்தி விடுவாமா? தாங்குமா? கண்டிப்பா உலகம் தான் தாங்குமா? இந்த உலகம் தாங்காது என்று சொல்லி அதாவது 7 பெண்கள் நேர பகவானின் திருவடியை நாடி நிற்கின்றார்கள். எங்களை பிறவி செய்ததற்கு காரணம் என்னையா? அதிவிரைவாக பிறவி செய்த காரணம் என்னவென்று சொன்னால் 7 இடலுக்கப்பாலை இரும்பாலை கோட்டை போட்டு ஆண்டு வருகின்றார்கள் தாருதர்கள். சரி தாருதலும் நம்பிவார்களோ? ஒரு வரைக்கும் போட்டா அவர்களுடைய தலையை அறுக்கவே உங்களை நான் பிறவி செய்தேன் என்று சொல்லுவாரா? ஆமாமா அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி செல்வமே தங்களுக்கு கையிலே வாளாயுதம் தங்க வாளாயுதம் பரிசளிக்கின்றேன் சென்று பாருங்கள். அப்படியாகட்டும் என்று ஆகாய தேரிலே ஏறினார்கள். 7 பெண்களும் தாருதர்களுடைய கோட்டையிலே வந்து எப்படி வீர குரவை முழக்குகின்றார்கள் என்று சொன்னால் வீர குரவையானதை போட்டு முழக்கக்கூடிய நேரத்தில் அங்கே சண்டை கலைத்து இருக்கிறார். அப்படியே சண்டை கலைத்து இருக்கிறார்கள். உனக்கு முக்கியம் தோல் போது ஆப்பனை சரசரில என்ன கோட்டை
அவர்கள் போருக்கு வந்திருப்பதை கண்ணிலே கண்டார். ஓடோடி வருகின்றார். நாகரிடத்தில் வந்து சொல்லுகின்றார். ஐயா ஐயா சுவாமி என்னப்பா 7 பெண்கள் வந்திருக்கின்றார்கள். 7 பேரும் கொலவெறியில் வந்திருக்கின்றார்கள். அப்பா கொலை எல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம 7 பேர் இருக்கிறோம். ஆமா. அவங்களும் 7 பேர் இருக்கிறோம். ஆமா. வேற 7 கோட்டை வேற இருக்குது. ஆளுக்கு ஒரு பெண்களை திருமணம் செய்து கோட்டையிலே இருக்கலாம் என்று அவர்களிடத்தில் சொல்லி சம்மதம் வாங்கிட்டு வா. மன்னா என்ன வார்த்தை சொல்கின்றீர்கள்? என்னப்பா அதாவது அருகில் போகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வார்த்தையானது தீப்பத்துவது போல இருக்கின்றது. ஓ அப்படியானா கிணி பாய்ந்திருக்கின்றார்கள். என்னால் இயலாது, கண்டிப்பாக உங்களை கொல்லாமல் போக மாட்டேன் என்று சொல்லி கொலைவெறியோடு வந்திருக்கிறார்கள். போர்புரிய வந்திருக்கிறார்களா? ஆமாப்பா. என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாகரிகமார்கள் ஒரு கைகிறாடே தரதா ஓய் என்னடா முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்? இதோ வருகிறோம் என்று சொல்லி 7 பேரும் இந்த பெண்ணோடு முன்பிலே வருகிறார்கள். எப்படி பாருங்க பாட்டா பாட்டா தாருதையே பாட்டா தாருதையே மனிதர் போல தாருதானோ ஏடா கூட மாகவல்லோ என்னை பாரது போனது ஒரே அண்ணா மாறி மழையது பொழிவது போலே அண்ணே கோடி போனது ஒரே தோழர் வனவே துணையர் வனவே அண்டோ ரெண்டாய் விழுகுது வாரம் துளி உதிரமதியிலே என்பது அசுர கண்ணத்து வாரம் அது கரைக்க விளக்குதல்லோ அசுரன் அவரது தலையிருந்தானோ ஒரு சூரன் பட்டு போனான் ஓடிய சூரன் பிறந்து வாரான் ஒருவர் கொள்வர் முடியாமல் முரண காட்டி ஓடுவாரா போடு போடு. பார்த்தார்கள் 7 பெண்மணிமார்களும் சரி. தார்களுடன் போர் புரிந்து நிற்கிறார்கள். அதாவது ஒரு கரமானது அறுபட்டு விட்டது என்று சொன்னால் மறுகரமே கரமானது முளைக்கின்றது. ஆயுதங்கள் வரிபோரான் ஆயுதமோ கரத்தை வந்தடைகிறதா? கால் அறுபட்டால் உடனே கால் முளைக்கிறது. ஒரு துளி உதிரமானது தரையிலே விழுந்து விட்டதையானால் 9 அசுரர்கள் இறந்து வருகிறார்கள். அதாவது தலையானது அறுபட்டு விட்டது என்று சொன்னால் மறுகரமே தலையானது முளைக்கின்றது. ஆமையா அக்கா என்ன என்னால் போர் தொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் என்னாச்சு? அதாவது ஒருவரை வெட்டினால் மறுவன் முளைத்துக் கொண்டிருக்கிறார். சரிதான். அவனையும் வெட்டினால் 1000 பேர் முளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தங்காய் என்னால் இயலாத காரியம் உன்னால் முடியுமா? என்னால முடியல. தங்காய் வெட்டி வெட்டி பாக்குறேன். உன்னால் முடியுமா? இந்த பாருடா என்னமே பாத்தியா? நான் வெட்டுனதை எடுத்தேன்னா அவன் என்ன வெட்டிடுவான்? கையை தடுத்தாதடி உன்னை வெட்டிடுவான். அக்கா என்ன? அதாவது இனி ஒரு கிழமை இந்த இடத்தில் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஆனால் இந்த கோலத்தோடு சென்று கைலாச மலைக்கு சென்றோம் என்று சொன்னால் கைலைநாதன் சிவபெருமான் நம்மளை நகைப்பார்கள். நகைத்து இழிவாக பேசி விடுவார். அப்படி என்று சொன்னால் ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி பூஜை கொள்ள வேண்டும் என்று அப்படி என்று சொல்லி எங்கெல்லாம் செல்கின்றார்கள் என்று சொன்னால் மக்களையில் உறுதி போராள் உறுதி போராள் ஆயிரத்த கோசத்திலே உறுதி போராள் உறுதி போராள் குன்னங்கல்லோ தகவதியோ கொடியிடையார் உறுதி போராள் உறுதி போராள் ஆசைக்கு